முதலமைச்சராக திரு சி ஜோசப் விஜய் பதவியேற்ற 3 நாட்களில் தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்பட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மாநில வாணிப கழகத்தால் தமிழ்நாடு முழுவதும் 5000க்கும் அதிகமான மதுபான சில்லறை விற்பனை கடைகள் நடத்தப்பட்டு வருவதால் கல்வி நிறுவனங்கள், கோவில்கள், மருத்துவமனை அருகில் இருந்த மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு இருந்தார்கள். சமீபத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக திரு சி ஜோசப் விஜய் கடந்த 10ஆம் தேதி பதவியேற்றதை தொடர்ந்து முதல்வரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் டாஸ்மாக் நிர்வாகம் கொண்டு வரப்பட்டது. மதுபான கடைகளில் கூடுதலாக மது விற்பனை செய்பவர்கள், பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக பெறுபவர்கள் என அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் தரப்பில் எச்சரிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் உள்ள தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை இன்னும் ஒரு வாரத்திற்குள் முழுமையாக மூடுமாறு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.